ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியில் நல்லா கொண்டாடினீங்களா? இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த ஸ்வீட் ஜாங்கிரி, ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் ஜாங்கிரியும் அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் செய்கிறதுக்கு. அதே மாதிரி ஜாங்கிரியும் அவ்வளோதான், ஒரு 1/4 மணி நேரம், மொத்தம் 1/2 மணி நேரத்துலேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு, இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரம் அளவு பாத்திரமாக வச்சுக்கோங்க, மெஷரிங் கப் இல்லைன்னா. அதே கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை சளிச்சு எடுத்துக்கலாம். அதில் அந்த சின்ன சின்ன குருண்டை இருந்ததுன்னா அதை சட்னி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க, கொட்ட வேண்டாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சம் ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம பொட்டுக்கடலை வந்து 1/2 கப் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா கை வச்சா ரொம்ப சூடாக இருக்கும். அல்லது கரண்டி, மரக்கரண்டி இருந்ததுன்னா அதை திருப்பி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருந்தேன் நான். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஆறிடுச்சு. இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தொளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா அதே தண்ணி போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா சூடு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம மாவு அரிசி ஊற வச்சு ஆட்டி செய்யணுன்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே சாப்பிட்றதுனா எப்போயாவது ஒரு சமயம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ முறுக்கு உலக்கு எடுத்துக்கோங்க. இதை உள்பக்கமாக எந்த அச்சில் வேணாலும் போடலாம் நீங்கள். முறுக்கு உள்பக்கமாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முறுக்கு பிழியும் போது ஈஸியாக நமக்கு பிழிஞ்சு வரும். அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இது கூட போட்டுக்கோங்க. எப்போவுமே முறுக்கு பிழியும்போது ஃபுல்லாக போடாதீங்க, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 3/4 பாகம் அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி முறுக்கு வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு வரதுனாலும் பிழியலாம், அல்லது ஒரு பிளேட்டில் பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி இந்த A4 ஷீட் இருக்குல்ல, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் தடவிட்டு. அதில் வந்து நிறைய இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு போட்டு எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப அப்படியே புகை வர அளவுக்கு சூடாகக்கூடாது. நம்ம பலகாரம் பொரிக்கிறதுக்கெலாம் எவ்வளோ வைப்போமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு முறுக்கு ஒன்றா போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி திருப்புங்க, உடனே திருப்பக்கூடாது, ஏன்னா இது வளைஞ்சிரும். 2 பக்கமும் திருப்பி விட்டு அந்த பபுள்ஸ்லாம், அந்த சலசலப்புலாம் அடங்கினோடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இதில் வந்து மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி போடாமல் இருந்தீங்கன்னா முறுக்கு கொஞ்சம் ஒயிட் கலராக கிடைக்கும். இது கூட தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான இன்ஸ்டன்ட் முறுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சுட்டோங்க. அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா மொறுன்னு செமையாக இருக்கும். அவ்வளோதான். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அரிசி ஊற வச்சு நம்ம செய்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்குகிற மாவு வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க எப்போயாவது. அடுத்தது வந்து ஜாங்கிரி செய்யலாம். 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். அதாவது டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர். இப்போது அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து அந்த உளுந்தை மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி அதே டம்ளர்லேயே ஒரு 1/2 டம்ளரோட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாவு பாருங்கள், இந்த திக்னஸில் மாவு நான் அரைச்சிருக்கேன். தண்ணி அதிகம் போகக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. உளுந்து அளந்து அதே கப்லேயே கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளந்துருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் வீட்டில் செய்கிறதுக்காக குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம்னா இது எல்லோ கலரில் நமக்கு இந்த ஜாங்கிரி கிடைக்கும். மாவு நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க, நான் போட்டிருந்தேன் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம்.
உளுந்து அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூடயும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் குங்குமப்பூ அந்த கலரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே லோ ஹீட்டில் வச்சு கலந்துகிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த கம்பி பதம் வந்துடும். ஒரு கம்பி பதம் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2-3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரோஸ் எசன்ஸ், இது போட்டிங்கன்னா நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அது வந்து ஒரு 2 ட்ராப் விட்டுட்டு லெமன் ஜூஸ் ஒரு 2-3 சொட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து கட்டாமல் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜாங்கிரி புளியறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து இது மிதமான அனல் மாதிரி வச்சு இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. போட்டோடனே உடனே மேலே எலும்பி வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளால் ஜாங்கிரி புளிய முடியும். இப்போ ஜாங்கிரி புழிஞ்சிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு அந்த பபுள்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், நுரையா, அதெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம சர்க்கரை பாகு இப்போ தான் காய்ச்சணும், அதனால் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், அப்படியே போட்டுக்கலாம். அடுத்த பேட்ச்லாம் நீங்கள் போடும்போது ஒருவேளை சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணி இந்த ஜாங்கிரி எடுத்துகிட்டு அப்படியே சர்க்கரை பாகில் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு மூழ்க வச்சு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். உடனேவே ஒரு 2 நிமிஷம் உள்ளே வச்சா போதும். அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஜாங்கிரி வந்து தயாராகிடுச்சு. எப்போயாவது உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு மட்டும்தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை, எப்போயாவது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த 100 கிராம் உளுந்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக 1/2 கிலோவோட அதிகமாக கிடைக்கும். அதனால் இதை விட கம்மியாக நீங்கள் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் உளுந்து வச்சு கூட செய்யலாம் வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜாங்கிரியும் தயாராகிடுச்சு. இந்த 2 ஸ்நாக் ரெசிப்பியும் எப்போயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.